டெக்ஸ்டைலில் தான் ஒவ்வொரு நாளைக்குமே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இயர். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும், சரிங்களா? அந்த ஐடியா வந்துட்டு கேஷ் பண்ணும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஊரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஊர் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமராக இருக்க போகிறாங்க. அதே நீங்கள் ஆன்லைனில் போகிறப்போ வந்துட்டு என்டையர் இந்தியாவே உங்களுக்கு கஸ்டமராக இருப்பாங்கல்ல. ஏன்னா துணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 10 பீஸ்ன்னு வச்சுக்கோங்க, 7 விற்கும் 3 நிற்கும். ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பட்னியாக கூட இருந்துருவான், ஆனால் அம்மனமாக இருந்துட மாட்டான். ஆமாம். அப்படிங்கிறப்ப அந்த உணவை தாண்டி உங்களுக்கு எது முக்கியமாக தெரியுது அந்த இடத்துல உடை. ஆமாம். இதுக்கு முன்னாடி தொழில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும், ரேட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூடியோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த பிராண்டை வேர் பண்ணுறதை தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து பல ஆளுமைகளை பார்த்துட்டு வரோம். தொழில் நடத்துபவர்களை பார்த்துட்டு வந்தோம், தொழிலாளிகளை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுல இருந்து தொழிலுக்கு நகுந்தவர்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு மிக வித்தியாசமாக ஒருவரை நம்ம சந்திக்க போகிறோம். கார்ப்பரேட் வேர்ல்டில் தான் இருக்கிறாரு. தன்னுடைய தந்தைக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையோட தொழிலுக்கு உதவி செய்து கொண்டு வருபவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ரெண்டுத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நகர்த்தி முன்னோக்கி கொண்டு போகிறாரு, ரெண்டுத்துலையும் எப்படி வெற்றி பெற்றுட்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்று நாம் சந்திக்க போகின்ற ஆளுமை சுல்தான் அப்துல் காதர் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள், உங்கள் கார்ப்பரேட் லைஃப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போது எந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இருக்கோம். ஸோ அதில் சொல்யூஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது எப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ தொழில்னு வரும்போது அப்பா தான் அந்த தொழிலை பார்த்துட்டு இருக்காரு. எந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு? இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனது ஒரு 2020 பீரியடில் இருக்கும். ஸோ அந்த லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே இருக்கிற அந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது வரைக்குமே நம்ம காலையில் போகிறோம் ஆஃபீஸுக்கு, நைட்டு வர்றோம், அந்த ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளேயே இருந்தோம். ஸோ ஒன்ஸ் அந்த இதில் நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. அந்த டைமில் நிறைய ஒர்க் இல்லை, உங்களுக்கே தெரியும். அந்த கோவிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்களுது பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் கம்பெனி பற்றி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டைமில் நான் அந்த கம்பெனியில் இருந்தப்போ டே டு டே சேல்ஸ் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மார்க்கெட்டே ஷட் டவுனாக இருந்தனால மேக்ஸிமம் பேக் அண்ட் ஆக்டிவிட்டி, டெலிகாலிங் அந்த மாதிரி இருந்தப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய டைம் கிடச்சிச்சு. ஸோ அப்போ நாமளே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம இப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ நான் அந்த டைமில் நான் இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருந்தேன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஏன் பிஸ்னஸ்குள்ளே பண்ணக்கூடாது, பிஸ்னஸில் இறங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நான் ரெசிக்னேஷன் பண்ணேன். ஸோ நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ கார்ப்பரேட் வேர்ல்டில் என்னென்ன இருக்குமோ அந்த இதெல்லாமே கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தோம். ஓகே. நான் ஆக்சுவலாக உங்களை அறிமுகப்படுத்தும் போது நான் உங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லலை. நம்ம இது வரைக்குமே பிஸ்னஸை பற்றி பேசலை. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை ஏதாவது பிராண்டு கீழே பண்ணுறீங்களா, அதையும் கொஞ்சம் சொல்லிவிடு. ஸோ நம்ம அந்த 2020 பீரியடில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லேயே தான் நான் அசோசியேட் ஆகி அதை தான் க்ரோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க பண்ணிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். ஏன்னா எங்கள் என்டையர் ஃபேமிலி நாங்கள் டெக்ஸ்டைலில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 2006 ஒரு ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் தான் அந்த ஃபீல்டுங்கிறது அதில் தான் இருந்துச்சு. அதை வாங்கி விற்கிற ட்ரேடிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கடை அப்படிங்கிறது 2006 ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இது உடுமலைப்பேட்டைங்கிற ஒரு லொக்கேஷனில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டீசெண்டான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு வே ஆஃப் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட அப்பாவாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வே ஆஃப் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, தங்களுடைய தந்தை தொழிலில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களோட பிள்ளைகளுக்கு எளிமையான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது இல்லைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டணும். உங்கள் அப்பாவும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, அந்த சிக்கல்களை பேசுறதுக்காகவும் நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நாங்கள் நான் அதில் எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அங்கே எங்களோட கடைக்கு ஓரளவுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த இதில் தான் நம்ம போகிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த இது எனக்கு வெல்கமிங் கிடைக்கல. ஓகே. என்னெல்லாம் பண்ணாங்க, என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணாங்க? சேட்டைன்னு சொல்ல முடியாது. அவங்க சரி நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன வேணான்னு சொல்ல முடியாதுங்களே. ஸோ அதனால் பிஸ்னஸை கொடுத்தாங்க, பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் ஆஸ் யூஸ்வல் அந்த டெசிஷனுங்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்கும் என்ன இருந்தாலும். ஸோ நான் அதில் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டெப் டவுன் ஆகி ஒரு இது பண்ண போகிறப்ப
நம்மள்ட்ட ஒரு பேக்கப் இல்லாமல் போகக்கூடாது. சரிங்களா, பிளைண்டாக வந்துட்டு எதுக்குள்ளேயுமே இறங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா அந்த டைமில் எங்கிட்ட ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பார் டெஃபினட்டாக. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஆனால் சைடு ஹசல் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு வந்த கம்பெனியில் அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு எப்பயுமே டிஷர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. சரிங்களா, நான் இருந்தப்போ சரி டிஷர்ட்ஸ் அடிப்பாங்க. அது வந்து அவங்களோட ஹச்ஓ லெவல்லேருந்தே வரும். அப்போ எனக்கு ஒரு எங்களோட ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயிஸ் மூலிமா ஒரு ஆர்டர் வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் அது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஸ்டெப்ஸ் எடுத்ததில்லை. நம்மளுக்கு அது என்ன ஏதுங்கிறதே தெரியாது. ஸோ அவங்க ஒன்ஸ் சொல்கிறப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவங்க வந்துட்டு கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. ஓகே. அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ நான் தான் சொல்கிறேன், ஒரு டஃப் சுச்சுவேஷன் வர்றப்பையோ இல்லை ஒரு கன்ஃபியூஷன் வர்றப்போ தான் நம்மளுக்கே ஒரு ஐடியா தோணும். ஆமாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், எந்த மாதிரி ஐட்டம் பார்க்குறீங்க, எந்த மாதிரி டிஷர்ட் வேணும், என்ன ஃபேப்ரிக் வேணும்னு கேட்குறப்ப அவங்க ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு நேராக திருப்பூர் போயிட்டேன். போய் என்னோட ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்து காமிச்சேன். அவங்க வந்துட்டு என்கிட்ட என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ அதை விட பெட்டர் ஃபேப்ரிக்கே என்ன இருக்குது அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்தப்ப இவங்க சைடில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ இதில் என்னோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. போய் அவங்கள மீட் பண்ணது ஃபேப்ரிக் எடுத்ததுக்கு காரணமும் அப்பாவோட பிஸ்னஸை மட்டும் வச்சுக்க கூடாது, அதில் ஏதாவது நம்ம வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற அந்த ஊந்துதலும். கண்டிப்பாக. அப்போ தான் வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து அந்த ஒரு ஆர்டர் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே. சரிங்களா, ஒரு அரௌண்ட் ஒரு 150 டிஷர்ட்ஸ் என்னமோ. ஓகே. அது பண்ணோன்னே இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கம்பெனி சைட்லையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சேம் அதே கம்பெனிலேருந்து இன்னொரு ஆர்டர் வருது. ஷர்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணணும், எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே அடிக்கணும். இது கிட்டத்தட்ட எவ்வளோன்னா, நான் லாஸ்ட்டாக பண்ணது 150 டிஷர்ட். ஆனால் இந்த தடவை வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 8000 ஷர்ட். வாவ். இது வரைக்கும் நான் அது எப்படின்னு நமக்கு தெரியாது, ஐடியாவே இல்லை. ஓகே. 8000 ஷர்ட் நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்பா என்ன சொன்னாரு பார்த்து கேட்டோன்னே? அவங்க என்ன சொன்னாங்க, இது கஷ்டம்ப்பா, இது எப்படி உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு சப்ளை பண்ணுற வெண்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரேடிங் மாதிரி தான் அவங்களுமே. ஸோ இப்போ மும்பைலேருந்து வருது, அகமதாபாத்லேருந்து வருதுன்னா அவங்களுமே வந்துட்டு சின்ன லெவல்லையோ இல்லை பெரிய லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுமே ட்ரேட் தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த வெண்டர்ஸ் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் அப்பா அந்த மாதிரி பேசுனது கிடையாது. அதனால இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 8000 ஷர்ட் வேணும், ஒரே கலர். ஓகே. ஸோ எம்ப்ராய்டரி மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சைடில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டார். நான் அப்போ என்ன பண்ணேன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கேரளாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நான் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணேன். அவங்கள்ட்ட கலர் ஷேட்ஸ்லாம் வந்துட்டு அவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்டே. ஓகே. நான் உடனே இந்த கம்பெனியில் சரி ஓகே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இது ஃபேப்ரிக் வாங்கி பார்த்தா கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை. அதை கொடுத்து அப்புறம் வந்துட்டு அவங்களும் எஃபோர்ட் போட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 1 month 2 month கிட்ட போச்சு. அந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், கொரோனா டைம் முடிஞ்சு அப்போ தான் 2021-22க்குள்ளே. ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடணும் பாதி. ஓகே. சரிங்களா, கம்பெனி வந்து உடனே ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதில் ஃபுல் அமௌண்ட் நம்ம போடணும், இல்லை வந்துட்டு முக்கால்வாசி நம்ம போடணுங்கிறப்ப அதில் எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு எப்படி அப்படிங்கிற மாதிரி. நாமளே சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ வேல்யூ நம்ம பேசுகிறோம் இதில். அதான் ஒரு பெர் ஷர்ட் வந்துட்டு 350-400 ரேஞ்சில் இருக்கும். ஓகே. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஹியூஜ் தான். சரிங்களா, அதை நம்ம வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஒரு 10 lakhs கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதே நம்மளால வந்துட்டு டக்குன்னு எடுக்க முடியல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நானே வந்து சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இல்லை இது வந்துட்டு செட் ஆகாதுன்னு. அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷர்ட்டுக்கு பதிலாக வந்துட்டு டிஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே, அந்த இதை விட்டுருங்க, ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் டிஷர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1800 டிஷர்ட் கேட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கு நடக்கிறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆயிடுச்சு அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கார்பரேட்டில் நம்ம ஒன்று சப்மிட் பண்ணுவோம், அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வரக்கு லேட் ஆகும். அப்போ அந்த 1800 டிஷர்ட் கிட்ட நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஒரே இதில் அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே. ஸோ அப்போ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா அது எண்ட் யூசர்கிட்ட வந்துட்டு ஃபீட்பேக் வாங்கிடுவேன். பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் எப்பயுமே அவங்க சைடில் தான். 70% வரைக்கும் நான் வாங்கியிருப்பேன், பேலன்ஸ் 30% அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஃபீட்பேக் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த 30% ஃபுல்லாக வாங்கணுமா இல்லை அதில் நம்ம ஏதாச்சும் வந்துட்டு இது பண்ணணுமா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஓகே. ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டதே வேஸ்ட். ஸோ நீங்கள் வந்து அப்பா தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தொழிலை மட்டும் அப்படியே கொண்டு போகாமல் உங்களுடைய கார்ப்பரேட் தொடர்புகளை வச்சு அதை பெருசாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அப்போ இந்த ஒரு 6-7 வருடங்களில் வந்து என்ன பெரிய மாற்றங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அந்த தொழிலில்? ஸோ அப்போ நம்ம ஆடிட்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூப்பிட்டு நம்ம கன்சல்ட் பண்ணப்போ, நீங்கள் ஒரே இதில் பண்ணாதீங்க, அதுக்குன்னு தனி கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்துட்டு வேறு ஜிஎஸ்டி இதில் இருக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு நியூ கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவர்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ஓன் பிராண்ட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இதை நான் அதுக்கப்புறம் நடுவுலையே 4-5 ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு இது எல்லாருமே நல்லா இருக்குது நீங்கள் கொடுக்குற ஃபேப்ரிக்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து சொன்னப்போ நம்மளுக்கே ஒரு இதை ரெகுலராக வாங்குறோன்னா என்ன பண்ணணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு, ஏன் நம்ம வந்து இது பிராண்டாக பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ எவ்வளோ பிராண்ட் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ நம்மளுதே நம்ம கொண்டு போகலாம், நம்மளுக்கும் ஒரு யூனிக் நேம் இருக்கட்டும். இது எந்த வருஷம் முடிவு பண்ணீங்க? இது 2023 மாடர்ன். அதுதான் இல்ல அப்போ வந்துட்டு நார்மலா தான் இருந்தோம். இந்த பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்றது அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம். ஓகே ஓகே. 2023 பீரியட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பிளான் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு புது ஷாப், இன்னொரு ஷாப் வைக்கிறதுக்காக 2வது பிரான்ச் நாங்கள் பிளான் பண்ணோம், மென்ஸ்வியர் ஓப்பன் பண்றதுக்காக. சரிங்களா? இது வந்து 2024 எண்டில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ வந்துட்டு நம்மளோட பிராண்டே நம்ம ஸ்டோர்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். உங்களுடைய பிராண்ட் மட்டும் தான் அந்த ஸ்டோரில் இருக்கும்? இல்லை ஒன் ஆஃப் த பார்ட் நாங்கள் அதில் வச்சு டெஸ்ட் பண்ணோம்ல. ஓகே. மக்கள் எப்படி வாங்குறாங்களா, பிடிக்குதா அப்படின்னு. நீங்கள் B2B கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் கடையில் வச்சு சேல் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நம்ம அப்போ தான் வந்துட்டு நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறோம். ஸோ மாடர்ன் எக்ஸ்போர்ட்ஸ்னு தனியாக ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு சேம் அதே மாடர்ன் பேர்லேயே நம்ம வந்துட்டு பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்குறப்ப நேம் கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அதர் பிராண்ட்ஸ் அதர் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ட்ரை பண்ணோம். அந்த நேம்ஸ் எல்லாமே ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், டெக்ஸ்டைலில் தான் ஒவ்வொரு நாளைக்குமே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பிராண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். ஓகே. நம்ம நினைக்கிற பேர்லாம் ஏற்கனவே இருக்கும். ஓகே. ஆமாம். நீங்கள் இப்போ போய் செக் பண்ணிங்கனாலே நிறைய நேம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன நேம் மைண்டில் தோணுதோ அதை போய் நீங்கள் போய் நெட்டில் நம்மளோட வெப்சைட்டில் இந்தியா இதோட வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அவைலபிலிட்டி ஏற்கனவே பண்ணி. ஆமாம். சரி. ஸோ நான் அப்போ ஒவ்வொரு நேமாக நம்ம கொடுக்குறோம். இக்னைட்டுன்னு கொடுக்குறோம், இருக்குது ஏற்கனவே. இக்னைட் ஸ்பார்க்குன்னு கொடுக்குறோம், இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகிறப்ப தான் நம்ம ஏன் நம்ம பேர் ஏற்கனவே இருக்குது அதை சவுண்டு கேட்குறப்ப உங்களுக்கு மாடர்ன்னு கேட்கணும். ஆனால் கொஞ்சம் ஸ்பெல்லிங் வந்துட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணணுங்கிறப்ப நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும் நம்மளுக்கு. சரிங்களா? நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இயர். ஓகே. ஸோ என்டையராக ஸோ ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க, டெய்லி ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க அவங்க போடுற மாதிரி ஒரு கிளாத்திங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ எங்களோட நேம் மாடர்ன். ஸோ அந்த ரன்னுங்கிறத வந்துட்டு சேர்த்திக்கிட்டோம். ஓகே. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான வளர்ச்சிலாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா உங்கள் பிஸ்னஸில்? காலத்தின் போக்கில் உங்கள் அப்பா இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸுங்கிறது வேற. அவங்க எப்படின்னா இருக்கிறத வந்துட்டு விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட். அதுக்கு தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த கன்சர்வேட்டிவான ஒரு எக்கனாமில இருந்து தான் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களால் நீங்கள் முதல் இருக்கணுங்கிறது வந்து மேண்டேட்டரி கிடையாது. அந்த காலத்தில் இப்போ அவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வராங்கன்னா என்டையராக அவங்களோட உழைப்பு, அவங்களோட முதல் என்ன சேர்த்து வச்சிருக்காங்களோ அதை போட்டு தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும். சரிங்களா? அந்த ஐடியா வந்துட்டு கேஷ் பண்ணும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாராக இருக்கட்டும், நீங்கள் போய் சொல்கிறீங்க, ஒரு ஐடியா பிச் பண்ணுறீங்க, அந்த ஐடியாவோட SOP கேட்குறாங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது சொல்கிறீங்க, அப்படிங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருந்துருச்சு. ஓகே, இந்த பையன் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அதை வந்து அவங்க வந்துட்டு பிலீவ் பண்ணல. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாதிச்சு காட்டினதுக்கு அப்புறம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? பண்ணாங்க. ஓகே. 24 அப்புறம் என்ன ஆச்சு அந்த மாடர்ன் வந்து? ஸோ அப்போ தான் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு பண்ணிவிட்டு அந்த இதில் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு எங்களோட ஓன் நேமில் பண்ணி அதை வந்துட்டு எங்களோட இவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு நடுவுலையே காமர்ஸ் மூலிமா போனோன்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. ஓகே. என்ன சொன்னார்னா, திருப்பூர்லேருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிராண்ட் உருவாகுதுப்பா, ஒவ்வொருத்தரும் காமர்ஸில் தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உந்துதல் சொன்னார். அப்போ தான் எங்களுக்கே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆமாம், இங்கே இன்னொரு ஐடியா என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு ஊரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஊர் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமராக இருக்க போகிறாங்க. அதே நீங்கள் ஆன்லைனில் போகிறப்போ வந்துட்டு என்டையர் இந்தியாவே உங்களுக்கு கஸ்டமராக இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா துணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ 10 பீஸ்ன்னு வச்சுக்கோங்க, 7 விற்கும் 3 நிற்கும். இதுதான் தொழிலோட ஒரு இதே. சரிங்களா? அந்த 7ல் நீங்கள் அந்த இதோட லாபத்தை சம்பாரிச்சிருந்தா நீங்கள் வந்து நட்டமாகாது. இதே நம்ம ஆன்லைனில் போகிறப்ப நம்ம ஒரே டைமில் வந்துட்டு ஒரு 1000 கஸ்டமர், 1 லட்சம் கஸ்டமர் ரீச் பண்ண முடியும் நம்மளோட இது டெக்னாலஜி மூலிமா. அதனால ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணோம், modern.in அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஓன் நேம்லேயே. அதில் எங்களோட பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நல்ல இது பரவாயில்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதே ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஸ்டோர்ஸ்லையும் வந்துட்டு வச்சு ட்ரை பண்ணோம். ஸோ கஸ்டமர்ஸுமே வாங்கிட்டு ரிப்பீட்டடாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. துணி தொழிலுக்கு நீங்கள் வந்து அப்பா இருக்கிறதுனால தான் வந்தீங்க, நீங்களாவே தேர்ந்தெடுக்கல. இப்போ அப்படி வந்ததுக்கப்புறம் என்னைக்காவது என்னடா இந்த துணி தொழிலுக்கு போய் வந்துட்டோம், வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கா? இது வந்துட்டு எல்லாத்துக்குமே தோன்ற ஒன்று தான். சரிங்களா? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் வந்துட்டு
நம்மளுக்கே தெரியாது. ஓகே. சரிங்களா, அது மற்றவங்க சொல்கிறப்ப தான் புரியும். சரிங்களா, நான் வந்துட்டு சில விஷயம் எங்கள் அப்பாட்ட பேசுகிறப்ப அவங்க சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்துட்டு சொல்கிறப்ப எப்படின்னா, நம்ம மனுஷனாலே வந்துட்டு இது முக்கிய தேவைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, அதில் ஹிந்தியில் சொல்லுவாங்க வந்துட்டு ரொட்டி கப்படா மக்கான். எங்களுக்கு ஹிந்தி தெரியாத போடாதான் ஒரே வார்த்தை தான் நாங்கள் பேசுவோம். இல்லை, நம்ம வந்துட்டு டீல் பண்ணுறது எல்லாமே ஹிந்தி டீலர்ஸ் அப்படிங்கிறனால அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி கப்படா மக்கான், இதுதான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் உணவு, உடை, ஒரு இருப்பிடம், இந்த இது 3 தான் வந்துட்டு முக்கிய தேவை. இதில் எங்கள் அப்பா சில விஷயம் சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவமானமாக ஃபீல் பண்ணா பட்னியாக கூட இருந்துருவான், ஆனால் அம்மனமாக இருந்துட மாட்டான். ஆமா. அப்படிங்கிறப்ப அந்த உணவை தாண்டி உங்களுக்கு எது முக்கியமா தெரியுது அந்த இடத்துல? உடை. ஆமா. ஸோ அந்த உடைங்கிறது தொழில் தான் நம்ம இருக்கோம். அதனால நம்ம அந்த தொழில் இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு பெருமை தான். ஸோ நீங்கள் வரும்போது என்ன மாதிரியான ரெவன்யூ இருந்தது அப்பா கடையில்? இப்போ வந்து என்ன மாதிரியான ரெவன்யூ இருக்கு? இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்தது ஒரு பர்சன்டேஜில் சொல்கிறேனே, அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 50% பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம அதை 85% மேலே எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகே. ஸோ அவர் பார்க்காத ஒரு growth வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, நான் கரெக்டாக இந்த தனியாக இன்னொரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும், அது பண்ணணுங்கிறப்ப என்னோட தம்பி லாஸ்ட் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறாப்புல கரெக்டாக. ஓகே. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யங்ஸ்டர். சரிங்களா, ஒரு 22-23 வயசு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இருக்கும். நம்ம பார்த்ததை விட அவங்க அதிகமாக பார்த்துருப்பாங்க, 2K கிட்ஸுங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது. ஸோ நாங்கள் அந்த மென்ஸ்வியர் ஃபோக்கஸே எதனால வந்தோம்னா அவர்னால தான் வந்தோம். ஸோ ஒன்ஸ் போட்டோம், அதில் நல்ல ஃபோக்கஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாப்புல, நிறைய மற்ற ஸ்டேட்டில் என்னென்ன ட்ரெண்ட் இருக்குதோ அதெல்லாமே கொண்டு வந்து இப்போ பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவரோட பங்களிப்புனால தான். ஸோ உங்கள் தம்பிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு பாலமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நேரடியாக உங்கள் தம்பி வந்திருந்தானா இன்னும் முட்டல் மோதல் நிறைய ஆயிருக்கும். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்லை, இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அது இருந்திருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனால் அப்பாவால் அது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் தான் கை கொடுத்துருக்கு. ஜெனரேஷன் கேப்புங்கிறது இருக்கு. ஏன்னா எனக்கும் என் தம்பிக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கும் என் தம்பி ஃபோக்கஸ் பண்றதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனா அவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியா மிங்கிள் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம மென்சீர் வைக்கிறப்ப மேக்ஸிமம் ஃபோக்கஸே வந்துட்டு ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்க தான். ஸோ அவங்க கூட வந்துட்டு இவங்க வந்து ஒரு பிரதர், அந்த ப்ரோ, அந்த ஒரு இதுல வந்துட்டு மிக்ஸ் ஆகிக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. கிரெடிட் நீங்க மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு கடை வச்சதாகட்டும், காமர்ஸ் கொண்டு வந்ததாகட்டும், ஒரு பிராண்ட் மாடர்ன் அப்படின்னு கொண்டு வந்ததாகட்டும், அதுல எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு அப்படிங்கறது சொல்லிக்கலாம். ஆனா அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பா நீங்க இருந்திருக்கீங்க, வைட்டல் பாயிண்டா. இதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இப்போ கார்பரேட்ல நீங்க இருக்கிறீங்க, பிளஸ் பிசினஸும் இருக்கிறீங்க, அப்பாவையும் சமாளிக்கணும், தம்பியும் சமாளிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இல்லை, இது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். எப்படின்னா இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. லாஸ்ட்டாக ஒரு கேப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேபு வாங்கி அவங்களும் எல்லா இடத்துலையுமே போய் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எங்கெங்கே பஸ் ஸ்டாண்ட், எல்லா இடத்துலையுமே போய் பார்க்குறாங்க. எந்த கஸ்டமருமே வர மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, அந்த கேபுக்கு யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த 4 பேருமே ஒரே காருக்குள்ள வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு பாடம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை கொடுத்துடணும். 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணோம்னாலும் யார் அதில் டிரைவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யார் வந்துட்டு அதை வந்து டேக் கேர் பண்ண போகிறாங்க, யார் கஸ்டமர் வெல்கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குங்களே, அதை நம்ம பிரித்து கொடுக்கணும் எப்பயுமே. ஸோ நானும் போட்டிருக்கேன் முதல்ல, நீயும் போட்டிருக்க, அப்போ நாம் 2 பேரும் நீங்கள் இது எப்படி நீங்கள் சரி தம்பி சரி இதில் புரிஞ்சுப்பீங்க, பிரிச்சுப்பீங்க. இதில் அப்பாவோட ரோல் என்னது? அப்பாவோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் இந்த ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது. சரி, நம்ம வந்துட்டு நம்ம ஏஜ் ஃபேக்டரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்துட்டு ஒரு யங் பிளட்டுங்கிறதுனால நம்ம எது வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க எப்படின்னா நம்மளை ஒரு ஹோல்டு பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே நல்லா தான் போகும்பா, ஆனால் அதில் உடனே எல்லா அமௌண்ட்டையும் போட்டுறக்கூடாது. அவங்க அனுபவம் இருக்குல்ல, பார்த்துருக்காங்க, எவ்வளோ பார்த்துருப்பாங்க. அதனால அவங்க வந்துட்டு அவங்களோட ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம டைவர்ட் ஆகாமல், நம்ம ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகாமல் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி. நீங்கள் எப்படி சொன்னீங்க, 4 பேருக்கு ஒவ்வொரு செக்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அப்பாவுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு செக்மெண்ட் மட்டும் கொடுத்துட முடியாதுல்ல, அவருக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பார்வை இருக்கும். ஆமாம், நம்ம அவுட்டை தானே சொல்கிறோம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறதே அவுட்டை தானே பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, இதில் பண்ணுங்க, இதில் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு உடுமலைப்பேட்டை மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு கடை வைத்து அதுக்கப்புறம் காமர்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா, காமர்ஸில் உலகம் முழுக்க உங்களுக்கு போட்டி தான்.
ஆனால் உடுமலைப்பேட்டை அப்படிங்கும்போது சில குறிப்பிட்ட கடைகள் தான் உங்களுக்கு போட்டியாளராக இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் புதுமைகளை செலுத்தி ஒரு அடி ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த போட்டியாளர்கள்லாம் வந்து அதே இடத்துல தேங்கிட்டாங்களா, இல்லைன்னா அவங்க உங்களுடைய சேர்ந்து ஓடி வராங்களா? ஸோ இது எப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம அப்டேட் ஆகிறோம், இல்லை நம்ம மட்டும் தான் அப்டேட் ஆகிறோம்னு நினைக்கக்கூடாது. ஓகே, எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லாத்தோட கையிலையுமே வந்துட்டு மொபைல் இருக்குது, எல்லாருமே ட்ரெண்டு பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி தொழிலுங்கிறது வந்துட்டு அனுபவம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு கிடையாது. இது ஏன்னா எனக்கு எங்களோட சப்ளையர் சொன்னது தான், இந்த காலத்தில் கஷ்டங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், என்னங்க கஷ்டம், நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறீங்க, மார்க்கெட்டில் போகிறப்ப என்னென்ன தொங்குதுன்னு பார்க்குறீங்க, கடைகளில் என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதை நாளைக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள்கிட்டையும் விற்கும். சரிங்களா? அவங்க என்ன ரேட்டுக்கு போடுறாங்கன்னு பார்க்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் போட்டிங்கன்னா விற்கும். ஓகே. ஸோ இப்போ அப்படிங்கிறப்ப அவங்கள அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி தொழில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும், ரேட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு ஃபீல் பண்ணணும், இது வந்து நம்மளோட ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரியும் அந்த எமோஷன் கனெக்ட் இருக்கணும். ஸோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நீங்கள் ஸ்டோரை ரெடி பண்ணணும். ஓகே, சரிங்களா? கஸ்டமர் அந்த அப்பியரன்ஸ், கஸ்டமரோட சர்வீஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு அப்லிஃப்ட் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். நம்ம இன்னமும் சேஞ்ச் ஆகாமல் ஒரு ஓல்டு மெத்தட்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கடைக்குள்ள வர்றதையே வந்து ஒரு தகுதி குறைவாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கரெக்ட். ஏன்னா முன்னாடினா கடை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்குற பொருள் தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் உலகமாக இருக்கிறதுனால அந்த கடைக்குள்ளே இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதை இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் எனக்கு மதிப்புன்னு நினைக்கும் போது சின்ன கடைகளுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கருத்தை. அதான் வந்துட்டு ஏன்னா அதான் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு இப்போ ஜூடியோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த பிராண்டை வேர் பண்ணுறதை தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் சட்டை வாங்கவும் போடுவோம். ஆனால் இப்போ எப்படின்னா நம்ம வந்துட்டு நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர். உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடரா? இல்லை, பார்க்க நல்லா அழகாக இருக்கீங்க அதனால கேட்டேன் நான். இல்லை, எல்லாருமே பிராண்டில் நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், என் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ லாப நோக்கோடு மட்டும் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியாது, லாங் ரன்னுக்கும் இருக்க முடியாது. ஏன்னா இது அவ்வளோ காம்படிட்டிவான மார்க்கெட். இப்போ இ-காமர்ஸ் தளத்துல இருந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, உங்களுடைய மொத்த தொழில் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு? இல்லை, இது இ-காமர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு B2B, நான் என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா B2B தான். சரிங்களா? நான் அதில் தான் நான் வந்துட்டு பெரிய லெவலில் போகணுங்கிற என்னோட இது. ஸோ அதில் வந்து நான் நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல். சரிங்களா? ஸோ அதில் நான் எந்த அளவுக்கு வந்துட்டு க்ரோ பண்ணி வச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இதில் வந்து நம்பிக்கையை வந்து கொண்டு வரும். ஸோ நீங்கள் B2C போகிறது இல்லை, B2B தான் போகிறீங்க. அதனால் அது வந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளால் சரியாக அளவிட முடியாது அப்படிங்கிறீங்க. ஓகே, உங்களுடைய அடுத்த 10 ஆண்டு திட்டம் என்னவா இருக்கும்? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணதுன்னு ஒன்று இருக்குங்களே, ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லான்ச் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எப்பயுமே வந்துட்டு வைடர் ஆங்கிளில் போயிடவே கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக போகிறவங்க தான் பார்க்கணும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னா, அட் அ டைமில் வந்துட்டு ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ஏன்னா நியூவாக நிறைய பேர் வந்து தொழில் தொடங்குவாங்க, தொழிலில் இப்போ வீடியோஸ் பார்த்தே நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ டிஷர்ட் அப்படின்னா டிஷர்ட்டில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். நம்ம உடனே டிஷர்ட்லேருந்து ட்ராக் பேண்ட்லேருந்து ஷார்ட்ஸு, இன்னர்ஸு, வேற என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சிட முடியாது. ஏன்னா அதில் திரும்ப நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 ப்ராடக்ட்டில் மந்த்லி ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா 10 அப்டேட் கொடுக்கணும் நீங்கள். ஓகே. அதே சிங்கிள் ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 அப்டேட் கொடுத்தீங்கனாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து கடைகளை வந்து பெருசாக விரிவாக்கணும், இல்லை B2Cக்கு போகணும்? கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது அப்படிங்கிற ஃபோக்கஸில் இருக்கும். ஓகே. சரிங்களா? அதுதான் நம்ம வந்துட்டு எப்படின்னா இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டெவலப் பண்ணணும் என்னைக்குமே. ஸோ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கடையாக இருந்தோம், அப்புறம் 2 கடையாக மாறணும். இப்போ அந்த இருக்கிற கடையை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயர் ஃபீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது நம்மளோட ஃபோக்கஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த பூமிங் ஏரியா எந்த இருக்குது, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஸ்டோர் போடணும், அங்கே வந்து நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று எங்களோட பிராண்டை நாங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஃபோக்கஸே. அது ஒன்று தான். அதுக்கு என்ன முயற்சிகள் இருக்குங்க, அதுக்கு தான் கேட்குறேன். அந்த இதுக்கு முன்னாடி நாங்கள் டச் பண்ணாத டிசைன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ வந்துட்டு டெய்லி ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்து பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு ப்ளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளைனில் நான் கொடுக்க முடியாத, மற்றவங்க கொடுக்க முடியாத எல்லாமே நான் கொடுக்கணும்
ஓகே. ஸோ நான் கொடுக்குறத வந்து மற்றவங்க கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். ஸோ யூனிக்னஸை வச்சு தான் நீங்கள் பிராண்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக. ஓகே. இப்போது நம்ம இந்த இன்டர்வியூ முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறீங்க, அதோட பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி அப்பாவோட சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்ரஸ் பண்ணப்படுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்குது. அப்பா கையில் தான் எல்லாமே இருக்கும். மகன்கள் வந்து தங்கள் நினைச்ச முடிவுகளை வந்து எளிமையாக எடுக்க முடியாது. ஸோ இந்த சினாரியோவில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஏதாவது சிக்கல்கள் வந்திருக்கா? அந்த சிக்கல்களை எப்படி நீங்கள் வந்து தீர்த்துப்பீங்க? அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எப்படின்னா, அந்த ஒரு டிஸ்கஷனே நம்ம இல்லாமல் நம்ம டிசிஷன் நான் எடுத்துட்டேன் என்னோட சைடில். ஸோ அந்த ஒரு நம்ம டிஸ்கஷன் பண்ணி அவங்கள்கிட்ட நம்மளோட இதை புரிய வச்சு அவங்க அதுக்கப்புறம் 1000 ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவத்தில் சிலது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு மியூச்சுவலாக நம்ம கொண்டு போகிறப்ப நம்மளால் வந்து கண்டிப்பாக அவங்க என்டையராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸுங்கிறவங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் அவங்க ஓகே சொல்ல தான் போகிறாங்க நல்ல விஷயத்துக்கு. ஆனால் தொழில்னு வந்தால் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்ம ஊரில் சிக்கலாக இருக்குது. இல்லை அதான் இப்போ எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இதை வந்து சைடு ஹஸ்ல நான் கொண்டு போகிறேன். இது நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் கேட்ட மாதிரி அடுத்த 10 வருஷத்தில் நான் ஒரு நிறுவனத்தை வந்துட்டு கட்டமைச்சிருக்கணும். அப்படிங்கிறப்ப எவ்வளோ முதலீடு தேவை இனிஷியலாக, சரிங்களா, அதை நம்ம வந்து எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரோட் மேப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். அதை நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் உடனே வேலையை விட்டுட்டு வந்துட மாட்டேன். ஸோ இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் கிளிக் ஆகுதா இல்லையா என்னங்கிறத பார்ப்பேன். நான் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லலை. அதாவது ஒரு தந்தை தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, மகன் வந்து ஒரு கார்ப்பரேட் போகாமல் நேரடியாக அந்த தொழிலுக்கு வரும்போது அவர்களுக்குள்ள அந்த தொழில் உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீரான ஒன்றாக இல்லை. நீங்கள் சொல்கிற பதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு உரையாடல் வந்து எப்போதுமே நடந்துட்டு இருக்கணும். அது தந்தை மகனாக இருந்தாலும் ஒரு 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 நிறுவனத்தில் வந்து ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மேலாண்மை பண்ணுறவங்களுக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் இந்த சிக்கலை தீர்க்கிறோம் அப்படிங்கிற அளவில் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓரளவுக்கு அது வந்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. நம்ம விடாமுயற்சிங்கிறது ஒன்று இருக்குங்களே, நம்ம திரும்ப திரும்ப கேட்குறப்ப அவங்களே நம்மளுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம சரி ஓரளவுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. அந்த இதே நம்ம பண்ணாமல் நம்ம டிசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அவங்க கூட மேட்ச் ஆகும். நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கணும், நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருந்தோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்க போகுது. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு நன்றி. நம்ம மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush.